அம்மா, இன்னைக்கு என்னம்மா டிஃபன்? ரவா தோசை பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, சைட் டிஷ் என்ன பண்ண போகிற? தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னியும் ரவா தோசையும் சூப்பராக மொறு மொறு மொறுன்னு பண்ணித்தரேன். சரி வா, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரவா தோசை பண்ணுறதுக்கு முதல்ல நாம் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் வெள்ளை ரவை 3/4 கப்பு, தயிர் ஒரு 2 கரண்டி, மிளகுத்தூள் 2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்தாச்சு போட்டாச்சு. அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நாம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலப்பிக்கலாம். இது நல்லா தண்ணியாக நீராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட்டு மொறு மொறு மொறுன்னு வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா லூஸாக நம்ம இதை கரைச்சிக்கலாம். ஏன்னா கெட்டியாக இருந்தால் தோசை நல்லா இருக்காது. நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்போ தான் தோசை. பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். பாருங்கள், நான் இப்போ கரைச்சி வச்சுருக்கேன். இது 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு நல்லா ஊறிஇருக்குங்க. 2-3 மணி நேரம் நல்லா ஊறிருக்கு. இப்போ நம்ம இதை தோசை பண்ணிடலாம். இது எல்லாம் மற்ற மாவு மாதிரிலாம் தேய்க்க முடியாது. இப்படி எடுத்து ஊற்ற தான் முடியும். ஊற்றி விட்டிங்கன்னா போதும். சிம்லேயே வச்சு செய்யுங்க. பாருங்கள், ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதோட தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.